ஆனந்தி வணக்கம். அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு விமானம் சார்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் என்பது பதற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் நேற்று கோவாவிலிருந்து புனே நோக்கி சென்ற ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்துக்கு சொந்தமான Q400 என்ற விமானம் நடுவானில் பறந்தபோது விமானத்தினுடைய ஜன்னல் சட்டத்தின் ஒரு பகுதி திடீரென்று உடைந்திருக்கிறது. இது தொடர்பான இருக்கிறது. இந்த காட்சியை விமானத்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் தன்னுடைய செல்போனில் படம் பிடித்திருக்கிறார். அது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விமானம் குறித்த பாதுகாப்பு குறித்து கேள்வி முன்வைக்கப்பட்டு வருகின்றது. விமானத்தினுடைய தரம் குறித்தும் கேள்வி முன்வைக்கப்பட்டு வருகிறது. பொதுவாக இதுபோன்ற விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது இதுபோன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டால், அதாவது ஜன்னலுடைய சட்டம் உடைந்து அதன் மூலமாக காற்று உள்ளே புகுவது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால், அதிகப்படியான காற்று உள்ளே புகுந்து அதனால் விமானம் நிலைகுலிந்து விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஜன்னல் சட்டத்தினுடைய ஒரு பகுதி உடைந்து விலகி இருக்கிறது. அதன் மூலமாக அதிகப்படியான காற்று ஒருவேளை உள்ளே புகுந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு வழிவகுத்திருக்கும் என்று அச்சம் எழும்புகிறது. இந்நிலையில் இந்த நிகழ்வு தொடர்பான வீடியோ வெளியான பிறகு விமான நிறுவனம் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தினுடைய ஜன்னல் சட்டம் தளர்ந்திருக்கின்றது, இடம் பெயர்ந்திருக்கிறது. இது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சம்பவத்தினுடைய அந்த அதிர்ச்சி காட்சிகள்லாம் வெளியாக இருக்கின்றது. இந்நிலையில் விமானத்தினுடைய காற்றழுத்தம் என்பது சரியான நிலையில் இருந்த காரணத்தால் பெரிய அளவிலான விபத்து எதுவும் ஏற்படவில்லை என்றும் பயணிகள் பாதுகாப்பில் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று விமான நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதுபோன்ற விளக்கம் அளித்திருந்தாலும் கூட அந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு ஒருவித அச்சம் என்பது தொடர்ந்து கொண்டு இருப்பதில் என்பது மாற்று கருத்தில் என்றால் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற அந்த அகமதாபாத் விமான விபத்து என்பது கிட்டத்தட்ட 270 பேர் பலியானார்கள். குறிப்பாக இந்த விபத்து நடைபெற்ற அடுத்த 38 மணி நேரத்துக்குள்ளாக, அதாவது கடந்த சரியாக 14ஆம் தேதி என்று மற்றொரு பெரிய விபத்து என்பது நடக்க இருந்து அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. பின்னர் தான் அது தெரிய வந்திருக்கிறது. அதாவது டெல்லியிலிருந்து வியன்னா நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானத்தினுடைய AI-187 என்ற விமானம் புறப்பட்ட போது திடீரென்று அந்த விமானம் 900 அடி உயரத்தில் பறந்த போது அப்போது திடீரென்று ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு கீழே இறங்குவதற்கான சிக்னல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு விமானிகள் சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை மேலே எழுப்பி சரியாக திசையில் பயணித்து அதுக்கு பிறகு பாதுகாப்பாக அதை தரையிறக்கி இருக்கிறார்கள். இந்த செய்தி என்பது தாமதமாக தான் வெளிவந்திருக்கிறது. இதுபோன்ற செய்திகள் விமானம் சார்ந்து நடக்கக்கூடிய இதுபோன்ற செய்திகள் என்பது அடிக்கடி வெளியாவது என்பது பயணிகள் மத்தியில், விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்பைஸ்ஜெட் நிறுவன சொந்தமான Q400 விமானம் நடுவானில் பறந்த போது ஜன்னல் சட்டத்தின் ஒரு பகுதி விலகி இருக்கிறது. நல்லவேளையாக அந்த காற்றழுத்தம் என்பது சரியான நிலையில் இருந்த காரணத்தால் பெரிய அளவிலான விபத்து என்பது ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு முன்பாகவே விமானத்தை சரியாக பரிசோதிக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் பயணிகளுடைய பாதுகாப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று பயணிகள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகள் தான் தற்போது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனந்தி.